ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வாஸ் கேகேஆர். இந்த மேட்ச் எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் அகமதாபாத்தில் நடக்குது. இந்த பிச்சில் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 214 ரன்னு. இது பேட்டிங் பிச் ஃபுல்லாகவே. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் மேசிவ் டியூ இருக்கும், சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம வின்னிங் பேட்டர்ஸில் பார்த்துலாம். வின்னிங் பேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்பேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பேஸருக்கு இந்த பிச்சு உதவும். ஸோ வின்னிங் பேட்டர்ஸ் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 55லேருந்து 60 ரன் வந்தாகணும். செகண்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரன்னு அடிச்சாகணும், 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல. தேர்டு ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 35 to 40, அது ஒரு 3-4 விக்கெட் இருந்தால் 4 விக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டு 6 ஓவரில் 65லேருந்து 70 ரன்னு அடிச்சாகணும். ஸோ இதான் வின்னிங் பேட்டர்ஸு. சரி, நம்ம பிளேயிங் 11 பார்த்தலாம். குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் 11 பார்த்தலாம். யார் யார் ஆடுறாங்க. ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்சன், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான், ஹசிவா ரபாடா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அசோக் சர்மா. இவங்கள கீ பேட்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் ஜாஸ் பட்லர், சுப்மன் கில் சரியான பவர் பிளேயர் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. சாய் சுதர்சன் கன்சிஸ்டண்ட்டாக ஆடிட்டுருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர் பண்ணக்கூடிய ஒரு கேபிலிட்டி இருக்குது. பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுத்தையும் கலக்குவார். பிலிப்ஸ்க்கு சரியாக கிளிக் ஆகலை. அவர் கிளிக் ஆச்சுன்னா ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ராகுல் திவாட்டியா ஒரு நல்ல ஃபினிஷர் ரோலர். ரஷீத் கான் நல்லா ஸ்பின் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பிரசித் கிருஷ்ணா இந்த சீசனில் 10 விக்கெட் எடுத்து நல்லா டாப்பில் இருக்கார். ஸோ பார்க்கலாம். அசோக் சர்மாவும் நல்லா போடக்கூடிய பவுலர் தான். ஓகே, இப்போ நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட லைனப் நம்ம பார்த்துடலாம். ஃபின் அலன், சுனில் நரேன், அஜின்கா ரஹானே, அங்கிரேஸ் ரகுவன்சி, ரிங்கு சிங், கேமரா கிரீன், ரோவன் பவல், ரமதீப் சிங், அனுகுல் ராய், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி. இவங்க இதில் கீ பேட்டர்ஸ் யாரை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டர்ஸ் சுனில் நரன் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. பவுலிங் சரி, பேட்டிங் பண்ணக்கூடிய அஜின்கா ரஹானே கன்சிஸ்டாக ஆடிட்டுருக்காரு. அங்கிரேஸ் ரகுவன்சியும் நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ரிங்கு சிங், ஃபின் அலன் அவங்களுக்கு நல்லா மாட்ட மாட்டேங்கி. அவங்க ரிங்கு சிங் ஒரு ஃபினிஷர் ரோலர், நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த தடவை என்னன்னு தெரியல, அவருக்கு நல்லா சரியாக பேட்டில் பட மாட்டேங்கி. பட்டுச்சுன்னா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. கேமராவின் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மர், பவுலிங் போடுவார், பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. பவல் நல்லா ஹிட்டர், 6-4 அடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அவருக்கு. அனுகுல் ராய் சூப்பராக போட்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட நல்லா பவுலிங், நல்லா ஸ்லோவர் பால் போட்டு ஸ்பின் போட்டார். கார்த்திக் டேயா கூட நல்லா சூப்பராக போட்டார். வருண் சக்கரவர்த்திக்கு அந்த லென்த்து சரியாக அமையலை. கிளிக் ஆச்சு நல்லா ஒரு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கேம் சேஞ்சஸ் யார் இருப்போம் பார்த்தீங்கன்னா கேகேஆரில் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், குஜராத் டைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். கேம் வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸுக்கு 58% கொடுக்குறேன் ஓங்கரோட அட்வான்டேஜ்னால. அவங்களுக்கு கேகேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42% கொடுக்குறேன். ஓகே, இதுதான் நம்ம இது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.